ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலைய கட்டுமான பணிகளில் மிகப்பெரிய ஊழல். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் டோலி சர்மா குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் ஆதங்கம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர் சாய் சரவணகுமார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு நிலப்பிரச்சினையில் அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் உமாசங்கர் மற்றும் அவரது தங்கை பூர்ணிமாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இப்பிரச்சினை குறித்து அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உமாசங்கர் மற்றும் அவர் தங்கை பூர்ணிமா மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் எதிர்த்தரப்பு கொடுத்த புகாரின் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்டார். நிலப்பிரச்சினை காரணமாகவே அவர் கூலிப்படை மூலம் கொலை செய்யப்பட்டதாக உமாசங்கரின் தந்தை காசிலிங்கம் புகார் கூறியிருந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் அமைச்சர் பதவியிலிருந்து சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் உமாசங்கரின் தங்கையான பூர்ணிமா நிலப்பிரச்சினையில் லாஸ்பேட்டை காவல் நிலையம் ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுத்ததாக கூறி புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி செரலாதன் நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளது என்றும், ஆனால் லாஸ்பேட்டை காவல் நிலையம் விசாரிக்க தவறிவிட்டதாகவும், எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டுமென உத்தரவிட்டார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலைய கட்டுமான பணிகளில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் பேருந்து நிலையத்தை பார்வையிட்டனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகளில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அரசியல் கட்சிகள், சமூக நல அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. புதிய பேருந்து நிலையத்தில் பல்வேறு வசதி குறைபாடுகள் உள்ளன. ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையத்தில் அரசு சார்பு நிறுவனங்களின் 2 கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதால் மற்ற கடைகள் திறக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் புதுவை ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையத்தை பார்வையிட்டனர். அப்போது பேருந்து நிலையத்தில் பயணிகள் மற்றும் ஓட்டுநர்களிடம் பேருந்து நிலைய வசதிகள் குறித்து கேட்டறிந்தனர். பயணிகள் தரப்பில் அமர்வதற்கு இடங்களும் அத்தியாவசிய தேவைகளுக்கு போதிய அளவில் கடைகள் இல்லாததால் அவதியுறுவதாக கூறினர். பேருந்து ஓட்டுநர்கள் தங்குமிடம், ஓய்விட அறைகள் இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக புகார் தெரிவித்தனர். பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த காங்கிரஸ் கட்சியினர் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் அனைத்திலும் ஊழல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும், இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாவிட்டால் காங்கிரஸ் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் கூறினர். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என அகில இந்திய காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் டோலி சர்மா புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கானது என்றும், ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி டெல்லியின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அவர் புகார் தெரிவித்தார். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசு இங்குள்ள துணைநிலை ஆளுநர் வழியாக ஆட்சி நடத்துவதாகவும், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு தேர்தலுக்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்ததாகவும், ஆனால் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என கூறினார். புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறிய அவர், 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்றார் அவர். தொழிற்சாலைகளை கொண்டு வந்து பல ஆயிரம் பேருக்கு வேலை தருவதாக சொன்னார்கள் என்றும், ஆனால் 5000 பேருக்கு கூட வேலை தரவில்லை என்று தொடர் புகார்களை எழுப்பினார்.
என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருவதாகவும் நில மோசடி அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருப்பவர்கள் நில மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் கோவில் நிலங்களை கூட விட்டு வைக்கவில்லை என்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலும் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றுள்ளதாக அவர் தொடர் புகார்களை தெரிவித்தார். Females are crying. They say beti bachao, beti padhao. Where are we standing today in Pondicherry? Do you see this present government saving the daughters of Pondicherry? No, I don't feel so. No, I really don't feel so. புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி உச்சக்கட்ட கோஷ்டி பூசலில் சிக்கியுள்ளதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணி உச்சக்கட்ட கோஷ்டி பூசலில் சிக்கி தவிப்பதாகவும் 20 தொகுதியை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு 10 தொகுதிகளை கொடுப்போம் என கடந்த வாரம் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா அறிவித்தார் என்றும், சிவாவின் அறிவிப்பை அடுத்து இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை ஏற்கும் என புதுச்சேரி காங்கிரஸ் அறிவித்தது என்று தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த கூட்டணியில் 20 தொகுதி காங்கிரசுக்கு கிடைக்கவில்லை என்றால் தனித்து போட்டியிடுவோம் என காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் வைத்திலிங்கம் எம்பி பேசியுள்ளதையும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் கையேந்தும் நிலைக்கு புதுச்சேரி காங்கிரஸ் வந்துவிட்டது என்றும், காங்கிரஸ் கட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சிப்பதும், திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் காங்கிரஸ் கட்சி அடங்கி நடப்பதும் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் கூட்டணியை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி என்பது மக்கள் நலனுக்காக ஆட்சி நடத்தக்கூடிய ஐயா என்ஆர் தலைமையில் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த வந்து மறுபடியும் புதுச்சேரி என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு அமைக்கும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, 20 சீட்டு அவங்க கேட்கறாங்க, 20 சீட்டு அந்த கூட்டணியில குழப்பம். சிவா அவர் சொல்றாரு, நாங்க 20 சீட்டு எடுத்துப்போம், மீதி 10 சீட்டு தான் நாங்க கூட்டணி கொடுப்போன்றாரு. உடனே வைத்திலிங்கம் என்ன சொல்றாருன்னா, நான் தான் கூட்டணி கட்சியோட தலைவர்ன்றாரு, காங்கிரஸ் தான். அதே போல வந்து மதிப்புமிக்க நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாங்க தான் வந்து இந்த கூட்டணி தலைவர்ன்றாரு. ஆனா நேற்று தினம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டணியில எங்களுக்கு 20 தொகுதி கிடைக்கலன்னா நாங்க கூட்டணி விட்டு வெளில வந்துருவோம்ன்றாரு. 20 தொகுதி கிடைக்கலன்னா உனக்கு யார் அப்ப கொடுக்கணும்? நீதானே சொல்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர் நான் தான் சொல்றேன் இல்லையா? எங்க கட்சியினுடைய தலைமையில தான் கூட்டணி சொல்ற இல்லையா? அப்ப நீ இல்ல 20 சீட் எடுத்து 10 சீட்டு கொடுக்கணும். தேர்தலையே சந்திக்காதவருக்கு எப்படி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது என புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கூறுகையில், மக்களிடையே முழுமையான ஆதரவை பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி என்று கூறினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் தேர்தலையே சந்திக்காதவர் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் என்றும், தேர்தலை சந்திக்காத அவருக்கு எப்படி மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடம் புதுச்சேரி மக்களின் நலன் கருதி மாநில தலைவர் பதவிக்கு மறுபரிசீலனை செய்து மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் அவர். மேலும் பாரதிய ஜனதா கட்சி கவனமாக செயல்பட வேண்டும் என்றும், ஏனென்றால் தற்போது பதவியில் உள்ளவர்கள் கட்சி தாவலில் ஈடுபட்டு எந்த நேரத்திலும் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவார்கள் என்று கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், வெற்றிகரமான ஒரு தேர்தலை நடத்தி ஏறக்குறைய 100 பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே அவர்கள் இருக்கின்றார். அதை போல மற்ற மாநிலங்களிலேயும் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களை எல்லாம் நியமனம் செய்திருக்கிறார். அதே போல புதுவையில இங்க நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையின் அடிப்படையில நாங்கள் தேர்தலை சந்தித்து அதில் நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றியை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். செய்யுங்கள், மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தலைமையை தேர்வு செய்யுங்கள் என்றுதான் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இவர்களே உங்களை காட்டி கொடுத்து விட்டு அடுத்த கட்சிக்கு தாவுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்பதைத்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே நான் பிஜேபி கட்சியை கேட்டுக்கொள்கின்றேன், தலைமையை கேட்டுக்கொள்கின்றேன், மறுபரிசீலனை செய்து உண்மையான பிஜேபி தொண்டருக்கு அந்த பதவியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாமானிய மனிதர்களை தலைவர்களாக்கி அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே என்று புதுச்சேரி மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள VP ராமலிங்கம் புகழாரம் சூட்டினார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட VP ராமலிங்கம்
உப்பளத்தில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பாரதிய ஜனதா கட்சியில் அடிப்படை தொண்டர்களுக்கு பதவிகள் வழங்கப்படுவதில்லை என்றும், தாழ்த்தப்பட்டோருக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் அவதூறு பரப்பி வருவதாகவும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தால் கிறிஸ்தவர்களின் தேவாலயங்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் மசூதிகள் இடிக்கப்படும் என பொய் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருவதாக புகார் தெரிவித்தார். தாழ்த்தப்பட்டவர்களை ஜனாதிபதியாக்கி அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி என்று அவர் பெருமிதமாக கூறினார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி செயல்படுவதாகவும், அதன் அடிப்படையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், கட்சியில் நீண்டகாலம் உழைத்த தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த தீப்பாய்ந்தானுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் குடும்ப ஆட்சி நடைபெறுவதாகவும், தொண்டர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட வாய்ப்பே இல்லை என்றும் கூறினார். எனவே அனைத்து கட்சி தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி படையெடுக்க வேண்டும் என்ற அவர், கட்சி தொண்டர்களை தங்க தாம்பூலம் கொடுத்து வரவேற்கிறோம் என்றார். தொண்டர்களின் முக்கியத்துவம் மற்றும் ஆளுமை தெரிய வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் 30 இடங்களையும் பெற்று பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய ஆளுமையாக செயல்படும் என்றும் கூறினார். மிகச் சிறப்பான ஒரு ஆட்சி புதுவையில் நடந்து கொண்டிருக்கிறது. தேசியத்திலே உலகம் போற்றும் ஒரு ஒப்பற்ற தலைவனாக எங்களுடைய பாரத பிரதமர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். உலகமே பாராட்டி இப்படிப்பட்ட தலைவர் எங்க நாட்டுக்கு இல்லை என்று இயங்கும் அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை டெல்லியிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அந்த வகையிலே எங்களுடைய எந்த புதுவையில் எது தென்றல்ல எந்த ஆட்சி ஆளுகிறதோ அதுதான் புதுவையில் ஆட்சி செய்தால்தான் இங்கு நலம் கிடைக்கும் என்று புதுவை மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகையால் நிச்சயமாக 2026 பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் ஒரு 30 சீட்டிலையும் நாங்களே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு, தயவு செய்து நீங்கள் அனைவரும் அனைத்து கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் எங்களை நோக்கி வாருங்கள் என்று சொல்லி உங்களை இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜிப்மரில் 50% பணியிடங்களை புதுச்சேரி இளைஞர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் கல்வி நிறுவனங்கள் அதிகரித்து வருவதாகவும், அதேபோல் படித்து முடித்து வெளியே வருபவர்களின் எண்ணிக்கையும் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக கூறினார். இதனால் படித்து முடித்த புதுச்சேரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி சுற்றித் திருவதாகவும், அவர்களில் பலர் போதைக்கு அடிமையாவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புதுவையில் உள்ள ஜிப்மர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களில் புதுவை மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்படுவதில்லை என கூறிய அவர், இதனால் புதுச்சேரி மாநில இளைஞர்கள் வேதனைக்கு ஆளாகியுள்ளதையும் குறிப்பிட்டார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஜிப்மரில் 36 முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவர்கள், 50 இளநிலை உள்ளிருப்பு மருத்துவர்கள், 400 செவிலியர்கள் உள்ளிட்ட 557 பணியிடங்களை உருவாக்க அனுமதி அளித்துள்ளதாகவும், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜிப்மரில் சுமார் 400 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்ட போது 90% பேர் கேரளா மாநிலத்திலிருந்தே பணிக்கு அமர்த்தப்பட்டதையும் அவர் கூறினார். அப்போது கேரளாவைச் சேர்ந்தவர் ஜிப்மரில் உயர் பதவியிலும் இருந்தார் என்றும், எனவே இதுபோன்ற நிலை ஏற்படாமல் இருக்க புதுச்சேரி அரசு உடனடியாக ஜிப்மரில் உள்ள குரூப் ஏ, பி மற்றும் சி பிரிவு பணியிடங்களில் 50% புதுச்சேரியைச் சேர்ந்தவர்களுக்கே வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி அனுமதி பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சித்துறை நகராட்சியின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி முழுவதும் துப்புரவு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி உள்ளாட்சித்துறையின் கீழ் நகராட்சி மேற்பார்வையில் புதுச்சேரி முழுவதும் துப்புரவு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் சில தொகுதிகளில் சரிவர குப்பைகள் அள்ளப்படாமல் உள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் நேரு உருளையன்பேட்டை தொகுதியில் குப்பைகள் சரியாக வாரப்படுவதில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்து உள்ளாட்சித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். அதைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் கிரீன் வாரியர் தனியார் நிறுவனம் மூலம் புதுச்சேரி முழுவதும் துப்புரவு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் புதுச்சேரி முழுவதும் உள்ள பகுதிகளில் தனியார் நிறுவன ஊழியர்களால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வாய்க்கால்கள் அடைப்பெடுப்பது, குப்பைகளை வாருவது என ஊழியர்கள் வேலைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் ஊழியர்கள் குறித்த நேரத்தில் வேலைக்கு வருகிறார்களா எனவும் தனியார் அமைப்பு மூலமாக கண்காணிக்கப்பட்டு பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் வேலைகள் செய்ய வேண்டும் எனவும் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் குப்பைகள் மற்றும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளதால்
MBBS கட் அவுட் மதிப்பெண் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு மே மாதம் 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் 8 மையங்கள், காரைக்காலில் 2 மையங்கள், மாஹி மற்றும் ஏனாமில் தலா 1 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெளியிட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 5150 பேர் நீட் தேர்வு எழுதினர். இதில் 2639 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. மாநில ரீதியாக நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் பட்டியலை மத்திய சுகாதார அமைச்சகம் புதுச்சேரி சுகாதாரத்துறையிடம் ஒப்படைத்தது. அனைத்து பரிசீலனைகளும் முடிந்து புதுச்சேரியில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் முழு தேர்ச்சி பட்டியலை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில அளவில் மாணவர் பிரசாந்த் முதலிடத்தையும் இந்திய அளவில் 127வது இடத்தையும் பிடித்துள்ளார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை சரிந்துள்ளது. இதனால் MBBS கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் படிப்புகளுக்கு முழு தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதால் MBBS உள்ளிட்ட அனைத்து மருத்துவ படிப்புகளுக்கும் ஆன்லைனில் விண்ணப்பம் விநியோகம் செய்ய சென்டாக் முடிவு செய்துள்ளது. நீட் விண்ணப்ப விநியோகம் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பரிகார வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்தில் மாலைகால கணித முறையில் ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலமாகும். ஆஷாட நவராத்திரியை வராகி நவராத்திரி என கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பரிகார வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி கடந்த 26ஆம் தேதி தொடங்கி தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவையொட்டி வராகி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, குங்குமம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் 4 பெண்கள் உட்பட 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் சிக்கி 1.32 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையத்தைச் சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 3 லட்சம் வரை கடன் தருவதாக தெரிவித்துள்ளார். கடன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்தும்படியும் கூறியுள்ளார். இதை நம்பி அந்த பெண் 35,500 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த நபர் 41,500 ரூபாயும், அரியூரைச் சேர்ந்த பெண் 29,270 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த பெண் 11,000, கதிர்காமத்தைச் சேர்ந்த நபர் 2,400, வில்லியனூரைச் சேர்ந்த பெண் 12,399 என 4 பெண்கள் உட்பட 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,32,070 ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,060 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.